ஓ டேம் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒழிஞ்சுக்கிறேன். ஓடி எவனும் அடிக்கிறான். அடிக்கிறான். சம்பாடிட ஐயோ எங்க அடிக்கிறான். பின்னாடி வச்சிருக்கான். முடிஞ்சிச்சா 3 கில்லு. கிரெக்கோ வச்சு ட்ரைனிங் பின்னிட்டேன் க்ளோஸ் ரேஞ்சில். இதுல கார் ஓட்ட முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டியா இருக்கு மேப். ஆமா ட்ரை பண்ணி பார்க்குறேன் கார் ஓட்டி. டேய் நிக்குதுடா. எவங்க அப்படி கத்துறான் பைத்தியக்கார மாதிரி. ஒருத்தன் ஏஞ்சல் மாதிரி போயிட்டு இருக்கான்டா. அப்படியே விங்ஸ்லாம் இருக்கு அவனுக்கு. நம்ம எங்கேயாச்சும் அவுட்டர்ல போயிட்டு பொசிஷன் எடுக்கலாம்டா. கடையா சொன்னா ஆர்பிஜி யாரா ஒருத்தவங்க எடுங்கண்ணா, நான் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆர்பிஜியா? நான் என்ன சொல்றேன், மேப் அவுட் சைட்ல போயிடலாம். மேலே ஏறினா அடிச்சிடுறாங்க. கேஸ் பக்கத்துல போய் படுத்தா அவ்வளோ தெரியாது. அவங்க அவ்வளோ ஈஸியா ரீச்சும் பண்ண முடியாது. ஓ இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடு எக்ஸ்ட்ரீம்ல அவர் போறாருல அவன் போவான். கணேஷ் இந்த பக்கம் இருக்காரு, லெஃப்ட்ல இருக்காரு. இல்லையே ஏ கிட்ட தானே இருக்காரு இல்லையா? கரெக்டா போறீங்க. எஸ் எஸ் எஸ். சாம் சைட்டு சாம் லான்ச் ஆகுது பாருங்க. இரு போலாம். இருக்கேன். சாம் லான்ச் ஆகுது பார்த்தீங்களா? சாம் சைட்லேருந்து ஹெலிகாப்டர் அடிக்குது பாருங்க. அது அதுக்கும் பார்த்ததே இல்லை எனக்கு. அவர் அடிச்சிட்டாங்க. இந்த வண்டியில் ஈஸியாக எனிமிஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஒருத்தனை அடிச்சா 3 பேர் இருந்தாங்கல்ல. ஒருத்தனை அடிச்சுங்க. ஒருத்தர் நம்மள தேர்ட் பர்சன்ல சுட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நிற்கவே கூடாது. ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்குது தேர்ட் பர்சன். ரீகாயிலே இல்லாத மாதிரி இருக்கு. இல்லைங்க, தேர்ட் பர்சன்ல ரீகாயிலே இல்லை. 0 ரீகாயில் மாதிரி இருக்கு. அலோவ் பண்ணக்கூடாதுடா. எஃபிஎஸ் கேம்ல எதுக்கு தேர்ட் பர்சன்? இங்க இருக்கானுங்க. ஒருத்தர் ஒளிஞ்சிருந்தாரு, முதுகு பின்னாடி போய் சுட்டேன். டப்ப 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 டப்பான்னு சுட்டேன். கரை 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 கரை. இதை ஓட்டம் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸ் மாதிரி. கரை கரை கரை. வடிவேலு மாதிரி பேசிட்டு அப்படியா சொல்லுவோம் வடிவேலு. கரை கரை கரை. சாப்பிட்டியா? உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் அமிச்சான் இருக்கு, அதிசயமா இருக்கு. இன்னும் அதுதான் இப்போ சாப்பிட்டு இருக்காரு பாவம். ஆவாண்டா, என்ன ஸ்னைப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணதுல அவரை ஏத்திட்டாங்க டீம்மேட்ஸ் போயிட்டு. அதுல நான் இருந்தேன் நினைக்கிறேன் அந்த கார்ல. அதை எவனோ பாம்பு போட்டு வெடிக்க வச்சிட்டாங்க. ஓ உன்னையும் சாவடிச்சாங்களா? பட் அந்த ஏரியா கிளியர். எவனோ 2-3 டீம்மேட்ஸ் போயிட்டு எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்டேன். ஸ்னைப் பண்ணி கார் ஓட்டுறேன் நான் தான் எக்ஸ்பர்ட். இருங்கடா நான் போய் 2 பேர் ஏறி ஹெச்டிஆர் வச்சு அடிக்கிறேன். பிளேட்டு தானே உடையுது தலையில. லூஸ்தனமா இருக்கு. அதுவும் இது 8 அட்டாச்மெண்ட் ஹெச்டிஆர் வராண்டா. இங்க 8 HDRனா அப்போ தூக்கணும் ஒரு சிங்கிள் ஷாட் தான். அதுதான் சொல்றேன், தூக்க மாட்டேங்குது. தலையிலே அடிச்சோம் ஒருத்தன்.
அடிச்சுன ஓடுனா காலி ஆயிட்டான். ஆந்தி மூவில அடிச்சிட்டான். என்கிட்ட வாங்கடா, நல்லா ஸ்னைப் பண்ண முடியும். நான் பத்தினி இவங்க பழையபடி பத்தினி நசுக்கி 5 நிமிஷம் வெயிட் ಮಾಡಿ நான் பத்தினி. யார்கிட்ட கன்னடத்துல பேசிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட தான். நசுக்கிட்டியா? நசிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தனை சிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான். முன்னாடி பசங்க அப்புறம் பார்த்துட்டேன். ஒருத்தனை பார்த்துட்டு போடா. யாருக்கிட்ட? ஏலியன் தான். என்னையோட அடிக்க பார்க்குறீங்க? ஒருத்தனை அடிச்சா. ஐயோ தெரியாதனமா டீம் இருக்கலாம் ஒருத்தங்க. டீம் கில் பண்ணியா? இல்லை இனிமே ஏற்றிட்டு இருக்கேன். நீ தான் அது பார்க்க பரவாயில்ல. ஆனால் கில் இருக்கா? ஸ்வே ரொம்ப ஆகுதுறாலும் எஸ்எம்ஜி வச்சு ஒரு ஜீப்பை காலி பண்ணுறான் சுட்டு. அதான் எஸ்எம்ஜியில் இருக்கிறதே 30-45 ஆமோ. அதை வச்சு வந்து ஆமாம் 30 புல்லட்ஸ் வச்சு அடிச்சானா டமால் வச்சு அப்படின்னா டமால் வச்சு ஷிக்காரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த ஏ கிட்ட வாங்க, அங்கதான் நிறைய பேர் இருக்கானுங்க. ஒரு டீமே இருக்கு. நான் என்னோட ஸ்னைப்பரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏன் அந்த லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் அடிக்க முடியல? பாவம் அப்பா இப்போ சொல்றாரு, சுட பண்ணி வச்சிருக்கேன், சூடா இருக்கு வா சாப்பிட்டு போறாரு. இப்போ சாப்பிட்டு வந்துரு. ஆக்கலாம் ஊறுதா? அப்படி கிடையாது. அதான் நேற்று நான் என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சுத்தமாக பசி இல்லை. காஃபி குடிச்சேன் கூட. இன்னும் குடிச்சு கூட முடிக்கல. பிரச்சனையே இருக்கேன். எல்லாம் சேப்பர் தான் யூஸ் பண்ணுறேங்க. எல்லாமே ஹெச்டிஆர் பண்ணா. ஹெச்டிஆர் தானே ஒன் ஷாட் தான். மரத்தில் போய் ஒழிஞ்சுக்கிறேன். சூடாக பார்க்கணும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அடிக்கணும். மரத்துக்கு மரம் தாவு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணலன்னா ஒன் ஷாட் ஆகவே மாட்டேங்குது. மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்காங்க. ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அட பாவி. இங்கேருந்து யாரும் அடிக்கிறா? இப்போ அங்கே இருக்காங்களா? சொல்லிட்டேன்டா, செம்ம அடி. ஸ்னைப்பர் பையலுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சார் பக்கத்துலேயே போக முடியல, அடிச்சிடறாங்க. இங்க இருக்கான்டா கணேஷ். ஏதோ போயிட்டு இருக்கு. டீக்கிட்ட வாங்கடா எல்லாம். டீ டேக் வாங்க. ஓவரா சுட்டுட்டு இருக்கான். Hey, shut up, man. Shut up. Secure those drops, soldier. No, sir. I'm here.
என்ன இல்லை டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? இல்லை ஒருத்தங்க ஐயோ ஏற்றிட்டாங்க. சே சூப்பராக சுட்டேன் காரை. என்னைய மட்டும்தான் சீக்கிரம் சுட்டுருவான். எனிமி காரை சுடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ரமேஷ் 7 கிலோ எடுத்து ஏதோ பண்ணுறாங்க மேஜிக். ஒரு நாயை தூக்கிட்டேன். அவ்வளோ நான் பண்ணி சண்டை போட்டிருக்கேன் நாய்களா. லைட்டாக ஸ்கோப்போட ரூஃபை மட்டும் வெளியே நீட்டிட்டு அடிப்பாங்க. தலையை கூட காட்ட மாட்டாங்க. லேட்டு தான் உடஞ்சிருக்கு. ஹெட் ஷாட் ஆயிருக்கணும் அது. நான் அந்த இடத்துல ஸ்னைப் பண்ணக்கூடாது. அப்போ என்னாச்சு? இல்லை ஓவராக இந்த இடத்துல டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிட்டேன் அந்த ஏரியாவுக்கு. ஓ இறங்கி ஓட்டானுங்க. அவன் வந்துட்டான்டா திருப்பி வச்சான். கார் ஓப்பன் பண்ண மறந்து கீழே விழுந்துட்டேன். இது என்னடா ஒரு ஷாட் கூட போடலாமா? நிறைய பேரா அடா ஹேக்கிங் தருங்க. எவனோ ஒருத்தன் டக்குன்னு ஹேக் பண்ணிட்டான். இவங்களும் அடிச்சு எவ்வளோ அடிச்சாலும் சாவலா? ஏய் ஹேக்கர் மண்டாடா. இங்க இருக்கான் பாரு. இவனை அடிச்சு பாருங்க. ஷாட்ஸ் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேன் மேல. செம்ம ஹேக்கர். ஒரு சில பேர் மேல பண்ண ஆக மாட்டேங்குது. சாவே மாட்டேன்றான்டா. இங்க இருக்கான் பாரு. அவன் பிளே நம்ம டீம் போல இருக்குடா அவன். அது லூஸ் தனமா இங்க இருந்து காட்ட மாட்டேங்குது டாலி. ஓ ஓ நம்ம டீம்மேட்டே தான் சாவடிச்சிட்டு. அதனால தான் ஆச்சே எல்லா ஆமோ வேஸ்ட் ஆயிடுச்சுடா. ஒரு ரேஞ்சுக்கு மேல காட்ட மாட்டேங்குது. டேய் அது கேம் பக்டா. நான் தப்பு பண்ணல. டீம்னா எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வர பண்ணிட்டு அந்த ஏரியா விட்டு ஸ்னைப்பர்ஸை வைப் அவுட் பண்ணால அதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல மாட்டியா? தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒருத்தனை அடிச்சேன் ஸ்னைப்பர்ல. தப்பா மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேங்க கணேசப்பா. இந்த ஊர் நல்லதை பண்ணிருமா அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதுடா, கெட்டதுதான் தெரியும். அது கரெக்ட். ஆனா நீங்க தப்பே பண்ண மாட்டேன்றீங்க. அது மட்டும் எப்படின்னு தெரியல. அட விடுங்கப்பா, சண்டை விடுங்கப்பா, என்ன கொள்றாங்கப்பா. சண்டை யாரா போட்டு சாவடிக்கிறாங்க. பை ஸ்டேஷன் இருக்குங்க. எவனோ அதை பை ஸ்டேஷன் போட்டு போயிருக்கான். போர்ட்டபிள் பை ஸ்டேஷன். ஆனால் கையில் சுத்தமாக காசு இல்லை. $100 இருக்கு. ஏய் கணேஷ் கிட்ட எப்படி எவ்வளோ காசு இருக்கு? சப்ளைலேருந்து எடுத்தீங்களா? சரிங்க, $100 தான் வாங்க முடியுதா பார்க்குறேன். ஒரு UAV கொடுக்குறேன். $100 ஜாலியாக வாங்குறேன். ஒன்றுமே கிடையாது. ஸ்னைப்பர் ஆமோ தீந்துச்சு. இந்த இடத்துல இருக்காங்க எனிமீஸ்.
மேலே ஏறிட்டாங்க. என்னடா பானிபூரிலாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப கேவலமா இருந்ததுடா. ம். அந்த நாயை பிடிச்சி எனக்கு திட்டுனா கூட பத்தாது. டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்லாம் இல்லடா. அவகிட்ட முன்ன ஆர்டர் நல்லா பண்ணிருக்கேன். அப்படியே இல்லையா? குவாலிட்டியை ஆப்போசிட்டா கம்மி பண்ணிட்டான் ஃபுல்லா. ம். ஓ நீதான் வாங்கினியா கிளஸ்டர்? நான் தூக்கிட்டேன். நல்லா ரொம்ப இல்லையா waste அவங்ககிட்ட? கிடையாது. இல்லடா ரொம்ப கேவலமா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்க ஏய் மாட்டீங்களா? ரைட்ல வாங்க எனிமி சொன்ன இருக்கான் மாதிரி. பாரு. ஆள ஓடிட்டான். ரிவ்யூலாம் போட முடியாதா? இல்ல அவங்ககிட்ட சொல்லணும். அது நான் யூஸ்வலா எரிச்சலா நல்லா ஆர்டர் பண்ற இருக்கும். ஒருத்தன் சவுத் ஈஸ்ட்ல அவங்க வந்து அப்பப்போதான் சீசனலா ஃபுட்டு அவங்க நல்லா செய்வாங்கடா. பெருசு பெருசா இருக்கும் பூரி, ஃபில்லிங்ல இருந்து வாட்டர் வந்து செம்ம டேஸ்ட் அது. ஏன்னா குஜராத்தீஸ்ல அவங்க செம்மையா செய்வாங்க. அவங்க ஸ்டேபிள் ஃபுட் அது. பட் அவங்க செய்யறது இல்ல. இவன் முன்ன வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. மொபைல் போன இப்போ பார்த்தா அப்படியே சைஸை குறைச்சிட்டான். பூரி ஏதோ சப்பாத்தி மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா. சின்ன சின்னதா செஞ்சிருக்கான். அதுவும் தின்னா இருக்கு ரொம்ப. லிட்ரலி கொஞ்சம் தம்ப வச்சு ப்ரெஸ் பண்ணா ஃபுல்லா கிராக் ஆயிடுது. அப்படியே அவங்ககிட்ட சொல்லணும் என்னடா பண்ணிருக்க.